ஐசிஎஸ் ஆபீசர் சந்திரசேகர பாரதிட்டு போய் காட்டாள், சன்னியாசம் பண்ணிக்கிறேன். ஒரு வாரம் இங்க இருந்துட்டாள். ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டாள், சன்னியாசம் வாண்டாம் சொன்னாள். நான் க்ஷேமத்தாளினா மனக்கவலை நீங்கணுமே. ஒரு அக்னிஹோத்திரிக்கு மாசம் என்ன ஆகுமோ அந்த பணத்தை நீங்க அனுப்பு, ஒத்திரியும் காக்காதே, பத்னி மோகனும் அனுப்பிட்டவான்னு காக்காதே, காட்டா கொடுக்காதேம்மா. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற தீர்த்தம் நமக்கு குறைச்சலா தோணும், அதனால நீ காக்காதேன்னு உடனே அனுப்ப ஆரம்பிச்சாள். அவன் கவலை நீங்கி போச்சு. மாசம் என்ன செலவு வாப்பிட்டாதான் இது குன்னம் தீர்த்துவாள்னு வந்திருக்காளே, இந்த கோவையாதி அக்னிஹோத்திரி வாப்பிட்டா. இந்த வடவாள்ல ரொம்ப பெரிய குடும்பம் வாழ். இந்த பகவானை வாசிக்கிறவாளை வாப்பிட்டா சன்னியாசம் பண்ணி சித்தி ஆயிட்டாள். சன்னியாசம் பண்ணிக்கிற மட்டும் அனுப்பிச்சாள். அப்புறம் இவா வாங்க மாட்டேன்ட்டா. சன்னியாசம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பணம் நூட்டாள். அப்படி சந்திரசேகர பாரதி வாக்கால ஒரு அக்னிஹோத்திரி குடுன்னு சொன்னா. அவர் குறையும் நீங்கி போச்சுன்னே. அவ இதுக்காக மனக்குறையினால சன்னியாசம் பண்ணிடுறேன்னா அந்த மனக்குறையினாலே பண்ணிக்காதேன்னுட்டாள். அவ சொன்னா சொன்னபடி நடக்கும். சந்திரசேகர இருவாள் ஜட்ஜியா இருந்தாள். எனக்கு ரொம்ப வேண்டியவாள். அவ பத்தினிக்கு மாறின ஒரு வலி, டாக்டர்கள்லாம் ஆபரேஷன் பண்ணா கூட பிழைக்க மாட்டாள் இருக்காள். இப்ப அந்த அம்மா இருக்கா, அந்த அம்மாவை காட்டாலே சொல்லுவல் செய்தான்னு பேர் அவளுக்கு. சந்திரசேகர பாரதி அழிச்சுன்னு போனாள். அவ ஒன்றும் காக்கவே இல்லை, இவாளும் சொல்லவும் இல்லை. பேசாம அவளை பார்த்தா சந்திரசேகரே ஒரு அழுவ, இவரு பேசவே முடியறதில்லை. ஒரு நாளைக்கு பூஜைக்கு உட்காந்துருக்கா, அப்படி அந்த அம்மா வெட்டி உட்காந்துருக்கா. இந்த சுவாமி மேல வச்ச சந்தனத்தை எடுத்தாளுவா, இப்படி ஒரு அடி அடிச்சாள். அந்த மாறல அந்த இடத்துல போய் விழுந்து சந்தனம். நம்ம அம்மா மாறல அந்த க்ஷணத்துல இருந்து வரல. ஏதோ கதை இல்லை, என்னைக்கோ நடந்த கதை இல்லை. யுகாந்தரத்துல எல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ சித்தியார்த்துக்கு சமீப காலத்துல எல்லாம் பிரத்யட்சமா மந்திரம் ஜபம் பெரியவாள். ஈஸ்வரன் எல்லாம் பிரத்யட்சமா தெரியுது போது சித்தம் கலங்கினார். அவெல்லாம் மனுஷன் இல்லை, அவன் மிருகம். நான் சொன்ன மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது.